ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 14 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை 14 நாட்களில் நம்ம கடகத்திலேயே போயிட்டு இருக்கிற சூரியன் 9ஆம் இடத்துல மீனராசியில் போயிட்டு இருக்கிற சனி, இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல விபரீதமாக வினோதமாக ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. சுப பார்வைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து 9ஆம் இடம் தானே மீனம். இந்த 1ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அந்த சனி 9ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். அப்ப நமக்கு அறிவு, ஆற்றல், சிந்தனை, செயல்திறன், நம்முடைய கலைத்திறமை, பாசம், நேசம் மற்றும் அனைத்து விதமான சந்தோஷம், ஆன்மீகம், பூர்வீகம், தகப்பனார், மேல் படிப்பு, இத்தனை விஷயங்கள வச்சிருக்கு. இதுக்காக சனி நமக்கு இந்த பிரச்சனைகள், இந்த ஸ்தானங்கள், இந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாமே சாதகமான நிலையில உட்கார்ந்திருக்கார். ஆனால் அதே நேரத்துல உற்பத்தி சார்ந்த தொழில், பண வரவு, பண சேமிப்பு மற்றும் நமக்கு வேலையில ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன், பதவி உயர்வு இதுக்கெல்லாம் தடை ஏற்படும். ஒரு அகம் சார்ந்த விஷயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம், புறம் சார்ந்த விஷயத்திற்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்குதுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த சனி இப்படி இருக்காருன்னா, உங்களுக்கு சனி திசையோ, புத்தியோ, அந்தரமோ அல்லது புதன் திசையோ, புத்தியோ, அந்தரமோ நடந்ததுன்னா, இப்ப இப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு. பெருசா தொழில் சார்ந்து ஒரு ஆதிக்கம் சார்ந்த பலன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் ஆரோக்கியம் நல்லா இருக்கு, உறவுகள் நல்லா இருக்கு, கலைகள், படிப்பு, ஆன்மீகம் இதெல்லாம் நல்லா இருக்கு. இதுல இப்ப சூரியன் இணையறாரு சனி கூட. எப்படி இணையறாரு அப்படின்னா, சனி ரேவதி நட்சத்திரத்துல 9ஆம் இடத்துல புதன் சாரத்துல போறது மாதிரி, நம்மளுடைய லக்னத்துல சூரியன்கிற கிரகம் புதன் சாரமான ஆயில்ய நட்சத்திரத்துல போறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆகஸ்ட் 16 வரைக்கும். இந்த 14 நாட்கள்ல தான் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. இப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறிவை கொடுப்பவர், ஆற்றலை கொடுப்பவர், தகவல் தொடர்பை கொடுப்பவர், ஆவணங்களை எல்லாம் சிறப்பு செய்பவர். அதுபோக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, உதவி இதெல்லாம் செயல்படுத்துபவர். திருமண வாழ்க்கைக்கும் சூரியனுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கு. குடும்ப உறவுகளை வளர்ச்சி செய்து தருபவர். நட்பு வட்டாரம், சகோதர வட்டாரம் இதுக்கெல்லாம் கூட நன்மைகளை செய்பவர். சூரியன் அப்படின்னாலே அப்பா வர்க்கம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர் சூரியனுடைய காரகத்துவத்தை சனியோடு கனெக்ட் பண்ணுகிறார். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது தான். ஆனாலும் கூட இப்ப இப்ப வீட்டிலேயே இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, பாசமெல்லாம் இருக்கும். ஆனா பேசுனா பெருசா அத வெளிக்காட்ட தெரியாது. ஏன்னா ரசிக்க தெரியாது ஒருத்தரை ஒருத்தர். அது மாதிரி சில கிரகங்கள் பகை அப்படிங்கும்போது நல்லது செய்யும். ஆனா அது இன்பமாக இருக்காது. பார்ப்பதற்கு ஒரு கரடு முரடா இருக்கும். ஒரு நெருடலா இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த சூரியன், சனி விரோதமாக இருந்தாலும் கூட, இது நல்ல தொடர்பை ஏற்படுத்துகிறது, சுப விளைவுகளை ஏற்படுகிறது, சுப பார்வையை குடுக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால அகம் சார்ந்த அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அகம் சார்ந்து அப்படின்னா, திருமண வாழ்க்கை, திருமண காரியங்கள், சொந்த பந்தங்கள், குழந்தை பிறப்பு மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பிரயாணம் செய்றது, தீர்த்த யாத்திரை போறது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது,
பூர்வீக குலதெய்வத்துக்கு உண்டான வேலைகளை செய்றது. இது மாரி அத்தனை விஷயங்களும் அகம் சார்ந்தது. அந்த வகையில இந்த சூரியன், சனி இந்த 14 நாட்கள் ஒரு புதிய பரிணாமத்தை நமக்கு குடுக்குறாருன்னு தான் சொல்றோம். தெய்வ கடாட்சம்னு எடுத்துக்கலாம். தெய்வ அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் மூளை உழைப்புல இருக்கீங்களோ, கமிஷன் மற்றும் சொல்லி தர்றது, இந்த லாஜிஸ்டிக் மாரி பணிகள், மீடியேட்டரா இருக்கிறது, ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது, மார்க்கெட்டிங்ல இருக்கிறது, மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறது, இத்தனை காரியங்களுக்கும் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்மள வந்து நம்ம வேலைய சிறப்பா செய்ய வைக்குது. அந்த விதத்துல இந்த 14 நாட்கள் சூரியன், சனி தொடர்பு என்பது 2 வேறுபட்ட கொள்கை உடைய நபர்கள் என்றாலும் கூட, அது நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளை தருவதாக இருக்கிறது. ஆன்மீகத்துல நெறைய பேர் வந்து தியான பயிற்சிகள் பண்றது, உபாசனைகள் பண்றது, உபாசனை தெய்வத்தை தொடர்ந்து அதற்குண்டான முறைப்படி ஜபங்களை பண்ணுவது. இது மாதிரியான ஈடுபாட்டுக்கெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கும். நல்ல குரு கிடைப்பார். நல்ல வழிகாட்டி கிடைப்பார். இறை தரிசனம் உண்டாகும். ஒரு சிலருக்கு என்னதான் செல்வங்கள், பதவி, தொழில் பலம் எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு ஒரு புதிய முயற்சி அல்லது புதிய அணுகுமுறை அல்லது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் புதிதாக நமக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு நம்மை கடை தேற்றுவார். அந்த வகையில ஆன்ம பலம் உண்டாகும். ஆனால் பொருளாதாரம் அப்படின்ற கேள்வி வரும்போது சேமிக்க முடியல. ஏன்னா 2ஆம் இடமே சூரியனுடைய வீடு தான். கடகத்துக்கு 2ஆம் இடம் தான் சிம்மராசி. சனி உட்கார்ந்து இருக்கிறது மீனத்துல. அதனால அந்த 2ஆம் இடத்துக்கு அது தடை பண்ணுது. சேமிக்க விட மாட்டேங்குது. வருமானத்துக்கு அளவான வருமானம் அப்படின்னு வரும்போது எங்க சேமிக்க முடியும்? இப்ப பொதுவாவே அகம் சார்ந்த பணி செய்பவர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கமிஷன், புரோக்கரேஜ், மீடியேட்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீசனபிள் பிசினஸ் தான். மாச சம்பளம் மாரி கிடைக்காது. அப்ப அது மாதிரி இருக்கும்போது, அந்த மாரி பணிக்கு தொடர்புகள் நன்றாக இருக்கும். அவ்வளதான். இப்ப உங்களுக்கு நடக்கிற திசா புத்திகள்ல ஒருவேளை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த மாரி நபர்களுக்கு கடகலக்னக்காரர்களுக்கு காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். நான் சொல்ற இந்த விஷயம் யாருக்கெல்லாம் சனி, சூரியன், புதன் திசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு தான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி, வணக்கம்.